தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. வணக்கம் சார். வணக்கம். மதிமுகவிலிருந்து பிரிந்தவர்கள் ஒரு அரசியல் இயக்கமாக உருவெடுக்க போகிறீங்க. அதற்கான பெயர் அறிவிப்பு விழா வரும் 20ஆம் தேதி நடக்க இருக்கு. ஸோ இதை முன்னிட்டு மல்லை சத்யா அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தினார். இதில் அரசியல் இயக்கம், நீங்கள் உங்களுடைய வருங்கால திட்டங்கள், இதை மட்டும் பேசுனது மட்டும் இல்லாமல் வைகோ அவர்கள் மீதும், துரை வைகோ அவர்கள் மீதும் மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசியிருக்காரு. ஏன்னா வைகோ அவர்கள் சமத்துவம் நடைபெறணும்னு ஒன்று மேற்கொள்ள நிலையில் அவர் மதுவிற்கு எதிராக நடைபெற மேற்கொள்றாரு. ஆனால் மது ஆலையில், அவங்க உறவினர்கள் நடத்துகிற மது ஆலையிலிருந்தே பல கோடி ரூபா வருமானம் வந்துட்டு இருக்கு. அது இல்லாமல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 250 கோடி மதிப்புள்ள சொத்துக்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சொத்து விவரங்களையும் அதிரடியாக வெளியிட்டிருக்காரு. ஒவ்வொரு முறையும் ஒரு விதமான விமர்சனங்கள் நீங்கள் முன் வச்சுட்டு இருந்திருக்கீங்க, துரை வைகோ அவர்கள் மீதாகட்டும், வைகோ மேலாகட்டும். ஆனால் இந்த முறை அவங்களுடைய சொத்து விவரங்கள் வரைக்கும் வெளியிட்டு ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? வைகோவும் அவருடைய மகனும் அரசியலில் நிறைய பொருளை ஈட்டி இருக்கிறார்கள் என்பது அரசியல் அறிந்த எல்லோருக்கும் தெரியும். ஆனால் வெளியில் பேசுகிற போது எங்கள் பாட்டன் வழி சொத்தை கூட நாங்கள் இழந்திருக்கிறோம் என்று வைகோ மேடை தோறும் முழங்குவார். ஒரே ஒரு செய்திதான், இவருடைய பாட்டன் வழி சொத்தை இழந்திருந்தால் இன்றைக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் இத்தனை சொத்துக்கள் எப்படி வந்தது என்பதற்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். எந்த தொழிலில் வருமானம் ஈட்டி வருமான வரி செலுத்தி இந்த சொத்துக்களை அவர்கள் வாங்கினார்கள் என்பதை அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். இப்ப முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வசனகர்த்தாவாக இருந்து அவருடைய வாழ்க்கையை துவங்குகிற போது நடிகர்களினுடைய அறிமுகத்தை விட வசனம் எழுதிய கலைஞரினுடைய அறிமுகம் பெரியதாக இருந்தது. கலைஞர் கதை வசனம் என்று பெரிய கொட்டை எழுத்தில் எழுதி போஸ்டர்கள் வெளியிடுவார்கள். நீங்கள் பார்த்திருக்கக்கூடும். பழைய ஆட்களிடம் கேட்டால் நிறைய சொல்வார்கள். நானும் கேட்டு நிறைய செய்திகளை வாங்கி இருக்கிறேன். அப்போ ஒரு நடிகருக்கு கிடைக்கக்கூடிய அந்த அங்கீகாரத்தை விட ஒரு வசனகர்த்தாவுக்கு கிடைத்தது என்று சொன்னால் அன்றைக்கு அவருடைய வருமானம் எவ்வளவாக இருந்திருக்கும், அதன் மூலமாக ஈட்டப்பட்ட பொருள், அவருக்கு இருந்த சொத்து மதிப்பு, இவையெல்லாம் நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். ஆனால் இங்கே ஒரு ப்ரொஃபஷனல் அட்வொகேட்டா தான் அவர் ரத்னவேல் பாண்டியன் போய் சேர்றாரு. ஆனா அவர் ப்ரொஃபஷனலா பிராக்டிஸ் பண்ணாரா வைகோன்னு கேட்டா பிராக்டிஸ் பண்ணது கிடையாது. இந்த மாதிரியான சீமை கழுவேற மரங்கள் போன்ற வழக்கு, அதே மாதிரி அந்த நியூட்ரினோவுக்கு எதிரான வழக்கு, இவை எல்லாவற்றிலும் வழக்கு தாக்கல் செய்து வழக்கறிஞர்கள் துணையோடு ஆஜராவார். அதுதான் அவருடைய, அவரே தனித்து வாதிடுவது என்பது கிடையாது. வழக்கறிஞர் அண்ணன் தேவதாஸ் போன்றவர்களுடைய துணையோடு தான் ஆஜராயிருக்கார். அப்ப இதுல வருமானம் ஈட்டி இருக்காரா அப்படின்னா அதற்கு வைகோ தான் பதில் சொல்லணும். எதன் இந்த பொருள் ஈட்டப்பட்டது, இன்றைக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் இத்தனை கோடி ரூபாய்க்கு சொத்துக்கள் வாங்கி இருக்கிறார் என்று சொன்னால் எங்கிருந்து வந்தது என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய கேள்வி. நான் அரசியலில் பொருளை இழந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய வைகோவும் அவருடைய மகனும் இந்த சொத்துக்கள் எங்கிருந்து வந்தது என்று சொல்வார்களா? இதுல ரொம்ப குறிப்பா அவர் ஒரு அடுக்குமாடி, பிரம்மாண்டமான அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு வீட்டை வாங்கி இருக்கிறார். அது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடு என்று சொல்கிறார்கள். இவர்கள் சொத்தை வாங்கி குவித்து விட்டு வெளியேறியவர்கள் பணத்தை வாரி குவித்து விட்டார்கள், பொருளை நிரம்ப சேர்த்து விட்டார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அதற்குத்தான் முப்பெரும் விழாவிலேயே நேரடியாக எங்கள் தோழர்கள் காஞ்சிபுரத்திலே கேள்வி எழுப்பினார்கள். நீங்கள் கட்சியை விட்டு வெளியேறியவர்கள் இவ்வளவு சொத்து சேர்த்திருக்கிறார்கள் என்று ஒரு அவதூறு பரப்புரையை செய்கிறீர்கள், அவதூறு பிரச்சாரத்தை செய்கிறீர்கள். ஒருவேளை அது உண்மை என்று வைத்துக் கொண்டால் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய சொத்துக்களை நீங்கள் யார் மீது விமர்சனங்களை வாரி தெளிக்கிறீர்களோ அவர்கள் பெயருக்கு மாற்றுங்கள். அவர்கள் பெயரில் சொத்து இருப்பதாக நீங்கள் சொல்கிறீர்கள் அல்லவா, உங்களுடைய பெயருக்கு அந்த சொத்துக்களை மாற்றி தருகிறோம் என்று எங்கள் தோழர்கள் மேடையிலேயே ஒரு அறைகூவலை விடுத்தார்கள். இதுவரை மறுமலர்ச்சி திமுகவின் சார்பில் எவருமே பதில் சொல்லவில்லை. மறுமலர்ச்சி திமுகவாக இருந்தால் பதில் சொல்வார்கள். இது மகன் திமுக ஆகிவிட்ட காரணத்தால் எவருக்கும் பதில் சொல்கிற துணிச்சல் இல்லை. எனவே எவருமே பதில் சொல்லவில்லை. இப்போது இது நேர்மையான முறையில இவங்க யாரும் உழைச்சோ இல்ல நேர்மையான முறையில பொருளீட்டியோ இந்த சொத்தை சேர்க்கலைன்றதான் உங்களுடைய முதன்மையான குற்றச்சாட்டு. அப்படி அதை தான் கன்வே பண்றீங்க? ஆமா சார். பணம் எங்கிருந்து சார் வந்துச்சு? இப்ப 10 கிரவுண்ட்ல ஒரு அரண்மனையை கட்டியிருக்கிறாரு வைகோவினுடைய மகன் வையாபுரி. அப்போ அந்த அரண்மனையினுடைய தரை மதிப்பு இருக்குல்ல, ஒரு கிரவுண்ட் இடம் சுமார் 1.5 கோடியிலிருந்து 2 கோடி வரைக்கும் போகுதுன்னு சொல்றாங்க. அப்ப 10 கிரவுண்ட் இடம் 20 கோடி ரூபாய். அதுல கட்டப்பட்டிருக்கிற அந்த அரண்மனையினுடைய மதிப்பு ஒரு 15 கோடி ரூபாய். அப்போ 35 கோடி ரூபாய்க்கு ஒரு பிரம்மாண்ட வீட்டை கட்டி இருக்கிறாங்க. அண்மையில அவர்களினுடைய வழக்கப்படி
பத்திரிகையில அடிச்சிருந்தாங்கல்ல குளங்கோத்திரம்லாம், அந்த குளங்கோத்திர வழக்கத்தின்படி பால் காய்ச்சி குடி போயிருக்கிறாங்க. அப்ப 35 கோடி ரூபாய் எங்கிருந்து வந்தது? இந்த பணம் எதன் பொருட்டு ஈட்டப்பட்ட சொத்து? ஒரு கேள்வி. இரண்டாவது, நீங்க ஒரு முறையான தொழிலோ இல்ல குடும்ப பாரம்பரியத்தை வந்த சொத்துக்களை நான் இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிச்சேன் அப்படின்னு சொன்னா, எந்த சொத்தை உங்களுடைய குடும்ப சொத்தை நீங்க இது வரைக்கும் வைகோ வழக்கமா ஒரு நடைமுறையை பின்பற்றிக்கிட்டே இருப்பார் மேடையில. என்னுடைய குடும்ப சொத்து, என் பாட்டன் கட்டிய வெள்ளை மாளிகை, அதெல்லாம் சரி சார். எந்த சொத்தை நீங்க வித்திருக்கீங்க? நீங்க வித்ததா சொல்றீங்கல்ல, அதனுடைய பட்டியலை எடுத்து போட முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக போட முடியாது. இதெல்லாம் எதை குறிவைத்து இவர்கள் நகர்த்துகிறார்கள் என்று சொன்னால், அரசியலில் அந்த கட்சி வெற்றி பெறாமல் போயிருக்கலாம், ஆனால் வைகோவும் அவருடைய மகனும் அந்த கட்சியின் மூலமாக மிகப்பெரிய வெற்றியை, பொருளாதாரத்தை ஈட்டி இருக்கிறார்கள். அதற்கு 2016 மக்கள் நல கூட்டணி என்பது பெரிய அளவில் பயன்பட்டது. அதைத்தான் இன்னைக்கு அண்ணன் சத்யா தன்னுடைய பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லியிருக்காரு. 2016 குறித்து பேச வேண்டும் என்று சொன்னால் நிரம்ப பேச வேண்டும். யாருக்காக அந்த கூட்டணியை வடிவமைச்சிங்க? மக்கள் நல கூட்டு இயக்கம் கூட்டணியாக மாறிச்சு. கூட்டணி அமைக்க வேண்டும் என்று சொன்னவர்களுக்கு மாற்று சக்தியாக உருவெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் பொதுவுடைமை இயக்கத்துக்கும் அண்ணன் திருமாவுக்கும் இருந்துச்சு. உங்களுக்கு என்ன நோக்கம் இருந்தது? நீங்க ஜெயலலிதா அம்மையாரோடு செய்து கொண்ட ரகசிய கூட்டணி, அதெல்லாம் இன்னைக்கு அண்ணன் பேசாமல் தழுவி அந்த செய்தியை சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனா எனக்கு எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை. நான் சொல்றேன், ஜெயலலிதா அம்மையாரோடு நீங்கள் போட்ட ஒப்பந்தம் என்ன? விஜயகாந்தை அழைத்து வருவதற்கு நீங்கள் பேசிய பேரம் என்ன? கடைசியாக ஜி.கே. வாசனிடத்துல நீங்கள் பேசிய பேரம் என்ன? இதெல்லாம் எதன் பொருட்டு நடந்தது? தோல்வியை தழுவிடுச்சு சார். ஒரு இடத்துல கூட வெற்றி பெறல சார் மதிமுக. அந்த கூட்டணியே ஒரு இடத்துல கூட வெற்றி பெறல சார். தாயகத்தில் பிரியாணி கொடுத்து விழா நடத்தினீர்களே, எதற்கு நடத்தினீர்கள்? எங்காவது ஒரு கட்சி தோல்வியை கொண்டாடி மகிழுமா? இப்ப தேர்தலுக்கு எங்காவது ஒரு கட்சி தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பிரியாணி தேர்தல் முடிவுக்கு 2 நாள் கழிச்சு சார், தேர்தல் முடிவுக்கு 2 நாள் கழிச்சு தாயகத்துல ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார்கள் இவர்கள். எல்லோரும் தோல்வியை தழுவி விட்டு, பொருளாதாரத்தை இழந்து விட்டு வேட்பாளர்கள் உட்கார்ந்து கிடக்கிறார்கள். என்ன செய்வது, எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்கிற அந்த கவலைப்பாடு அவர்களிடத்துல. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவர்களுடைய பரிவாரங்கள் என்ன பண்றாங்கன்னா, குதூகலமா கொண்டாடுறாங்க. பிரியாணி என்ன, விருந்தென்ன, வரவேற்பு என்ன, மாலை என்ன, மரியாதை என்ன? எதற்கு மாலை, எதற்கு மரியாதை? அங்க பேசப்பட்ட செய்தி என்ன தெரியுமா? ஒரே நேரத்தில் 2 எதிரிகளை வீழ்த்தி விட்டோம். 2011 நாம் அதிமுக கூட்டணியில் இடம்பெறாமல் போனதற்கு தேமுதிக தான் காரணம். தேமுதிக வருகிற காரணத்தால் தான் அம்மையார் நம்மை வெளியேற்றினார். இப்ப திடீர்னு சொல்றாரு ஓ பன்னீர்செல்வம் தான் காரணம். ஏன் சார்? ஓ பன்னீர்செல்வம் சொல்கிற செய்தியை கேட்டு செயல்படுத்துகிற இடத்தில் அம்மையார் ஜெயலலிதா இருந்தாரா? அம்மையார் ஜெயலலிதாக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டே போதா? அவர் எதிர்கட்சி தலைவர் சார். இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டே போகாதா? அவருக்கு என்ன தகவல் போய் சேர வேண்டும் என்று யாரையெல்லாம் அவர் வைத்திருக்கிறாரோ அவர்களெல்லாம் தகவல் சொல்ல மாட்டாங்களா? வெறுமனே செங்கோடையணி, ஓபிஎஸ்சி நம்பி அந்த அம்மா தேர்தல் கூட்டணி கணக்குகளை போடுவாங்க. இதெல்லாம் அப்பட்டமான பொய். இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, ஓபிஎஸ் இந்த கூட்டணி எப்படியாவது ஃபார்ம் பண்ணிடணும்னு நினைச்சாரு. மதிமுகவை விட்டுறக்கூடாதுன்னு நினைச்சாரு. ஏன்னா மதிமுக தோழர்களினுடைய பணி அத்தகையதுங்கிறத அவர் களத்துல உணர்ந்திருந்தார். அதனால அவர் இந்த கூட்டணியை எப்படியாவது அகாமடேட் பண்ணி எடுத்துட்டு போயிடணும்னு இவர் மெனக்கிட்டாரு. இவர் அந்த கூட்டணியை உதறி எறிஞ்சாரு. அதற்கு பின்னாலும் நிறைய காரணங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் இப்போது பேசினால் வைகோவினுடைய முகத்திரை கிழிந்து தொங்கும் என்கிற காரணத்தால் அவரோடு பயணித்த காலத்தை கருத்தில் கொண்டு அதையெல்லாம் பேச வேண்டாம் என்று தவிர்க்கிறோம். ஆனால் இல்ல சார், இந்த பொருள் ஈட்டியிருக்காரு, இவ்வளவு கட்சியை பயன்படுத்தி இவ்வளவு பொருள் ஈட்டியிருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் இப்போ மல்லை சத்யா உட்பட கட்சியில இவ்வளவு நாள் பயணித்த தொண்டர்கள்லாம் ஒரு கூட்டா பிரஸ் மீட்ல சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீங்க கட்சியில பயணிச்சுட்டு இருந்தீங்களா? ஒவ்வொரு காலத்திலயும் அவங்க அப்கிரேட் ஆகியே போயிட்டு இருக்காங்க, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதை தெரிஞ்சுதான் நீங்க கட்சியில மௌனமா இருந்தீங்களா? அதாவது வைகோ என்ன செய்கிறார் என்பது அவருக்கும் அவருடைய மகனுக்கு மட்டும்தான் தெரியும். இது இன்றைக்கு நேற்று அல்ல. அவருடைய மகன் திரைமறைவில் இருந்து கொண்டு செயல்பட்டு இருக்கிறார். அவர் வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் ஐடிசியினுடைய டீலர் ஆனாரு. அதன் பிறகு நிறைய தொழில்களை அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்ததன் பொருட்டு வைகோ தன்னுடைய மகனுக்கு செய்து கொடுத்திருக்காரு. அந்த தொழில்கள் மூலியமா ஒரு வருமானம் வந்திருக்கலாம் சார். அதை பயன்படுத்தி அந்த தொழிலெல்லாம் நஷ்டம் அடைஞ்சு போச்சுன்னு இதே வைகோவினுடைய மகன் வையாபுரி தான் சொல்லியிருக்காரு. அவர் நடத்திக்கிட்டு இருந்த ஐடிசி ஏஜென்சி இருக்குல்ல, அந்த சிகரெட் விற்கிற ஏஜென்சி, அதை நான் வித்துட்டேன்னு சொல்றாரு. ஆனா தன்னுடைய உறவினருக்கு தான் அதை கொடுத்திருக்காரு. அதன் மூலமாக இன்று வரை கிடைக்க பெறுகிற வருமானத்தில் இவருக்கு ஒரு பங்கு இருக்கு. இல்லைன்னு அவரை மறுக்க சொல்லுங்க. இன்றைக்கு வரை வருமானத்துல பங்கு இருக்கு. அதன் பிறகு அவர் நடத்திய தொழில்கள் எல்லாம் தோல்வியை தழுவியது. நிறைய தொழில்கள் நடத்தி பார்த்தாரு.
தொழில்கள் எல்லாம் தோல்வியை தழுவியதற்கு பிறகுதான் கடைசியாக அரசியல் என்கிற புதிய தொழில் நிறைய பொருளாதாரத்தை ஈட்டி தரும்னு சொல்லி இந்த தொழிலுக்கு அவர் வந்திருக்காரு. இப்ப நீங்க கேட்ட குற்றச்சாட்டுக்கு நான் பதில் சொல்லணும். ஏன் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு தெரியாதா? வைகோ மட்டுமே சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் என்ன நடந்தது என்பதெல்லாம் அவருக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். ஆனால் தன்னுடைய மகன் வருகைக்கு பிறகு இவையெல்லாம் பட்டவர்த்தனமாக நடக்க துவங்கியது. இதெல்லாம் கட்சிக்குள்ள பேசு பொருளானது. அது வரைக்கும் வைகோ இந்த ரகசியங்களை பாதுகாத்தே வந்திருக்காரு. எங்களுக்கு எதுவுமே தெரியாது இவர் எதன் பொருட்டு இதையெல்லாம் செய்தாருன்னு தெரியாது. ஆனா இவருடைய தவறான முடிவுகளை நிறைய நேரங்களில் என்னை போன்றவர்கள், அண்ணன் மல்லை சத்யா போன்றவர்கள், அண்ணன் DRR செங்குட்டுவன் போன்றவர்கள் எல்லாம் சுட்டி காட்டியிருக்கோம். 2016 இந்த கூட்டணி வேண்டாம், திமுக கூட்டணியிலேயே அங்கம் வகிப்போம் என்று சொன்னவர்கள் நாங்கள். ஆனா அந்த நேரத்துல என்னன்னா, முதலமைச்சராக ஸ்டாலின் வர்றதுக்கு நான் என்னுடைய கட்சியை, என்னுடைய செல்வாக்க, என்னுடைய உழைப்ப கொட்டி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டவர் தான் இன்றைக்கு வைகோ. அப்படி பேசியவர் அதன் பிறகு திமுகவோடு கூட்டணி வச்சாரு. இப்போ நாங்க என்ன நினைச்சோம்னா, இவருக்கு திமுகவை வீழ்த்துவது ஒன்றுதான் குறியா இருக்கும் அப்படின்னு தான் நாங்க நினைச்சோம். மகனுடைய வருகைக்கு பிறகுதான் இதன் பின்னால் பெரிய பொருளாதார பின்னணி இருந்திருக்கிறது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் எங்க இருக்காரு, எங்க போறாரு எங்களுக்கு தெரியாது சார். அவர் இருக்காரா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியாது. அவர் அரசியலுக்கு வந்ததற்கு பிறகு தோழர்கள் சொல்றாங்கல்ல, அவர் எங்க இருக்காரு, ECRல பங்களால இருக்காரு. என்னது ECRல பங்களால இருக்காரா? அங்க நாங்க ECRல பங்களா, வைகோக்கு அங்க வீடே இல்லையேங்க அப்படிங்கும்போது, இல்ல அவர் தான் அங்க ஒரு பெரிய பங்களா வச்சிருக்காரு, உங்களுக்கு தெரியாதான்றாங்க. அதுக்கப்புறம் அவர் எலெக்ஷன்ல அஃபிடவிட்ல போடுறாரு. எலெக்ஷன்ல வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அவரோட சொத்தை கட்டுறாரு. அப்பதான் தெரியுது நேஷனல் ஹைவேஸ்ல ஷேர் வச்சிருக்காரு. நிதின் கட்கரி அடிக்கடி சந்திச்சு பேசுறாரு. நேஷனல் ஹைவேஸ்ல ஒரு ஷேர் வச்சு டோல்கேட்ல வசூல் பண்ற தொகையில, இந்தியா முழுமைக்கும் வசூல் பண்ற தொகையில அவருக்கு ஒரு பங்கு போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் இவருடைய அரசியல் வருகைக்கு பிறகுதான் தெரியுது. அப்பதான் நாங்க யோசிக்கிறோம், ஆஹா இப்படியெல்லாம் பொருளாதாரத்தை ஈட்டி இருக்கிறார்கள். அதற்கு முன்பு எங்களுக்கு தெரியாதுல்ல. இப்ப அவருடைய மகன் வருகை இல்லைன்னு சொன்னா வைகோவுடைய வீடு அண்ணா நகர்ல இருப்பார், இல்ல தாயகத்துல இருப்பார், இல்ல கலிங்கப்பட்டியில இருப்பார், இல்ல சுற்றுப்பயணத்துல இருப்பார். இப்ப அவர் மகன் வந்த பிறகுதானே அந்த சொகுசு பங்களாக்கள்ல வாழ்றது எங்களுக்கு தெரியுது. அப்போ இந்த காலகட்டத்தில் தான் நாங்கள் இந்த விவகாரங்களை எல்லாம் தெரிந்து கொள்கிறோம். தெரிந்து கொண்டதற்கு பிறகுதான் முரண்பாடுகள் அதிகரிக்கிறது. கட்சி கமர்ஷியலா போகுது. இவர் ஒரு லீடர் ஆகிறதுக்காக வரல, ஒரு கார்பரேட் CEO மாதிரி வந்திருக்காரு. இந்த இயக்கத்தை கார்பரேட் கம்பெனியா நடத்துறதுக்கு முயற்சிக்கிறாருங்கிற அந்த விமர்சன கருத்துக்கள் வருகிறது. அதன் பிறகு ஒரு நெருக்கடி இயக்கத்தில் வந்ததற்கு பிறகு நான் முதலில் வெளியேற்றப்பட்டேன். தொடர்ச்சியாக அண்ணன் திருப்பூர் துரைசாமி அவர்கள், அண்ணன் DRR செங்குட்டுவன், அழகு சுந்தரம் இவர்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்டார்கள். கடைசியாக அண்ணன் மல்லை சத்யா வெளியேற்றப்பட்டிருக்கிறார். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இயக்கம் பெற்றிருக்கோம். இதான் நடந்ததே தவிர அவர் செய்த தப்பையெல்லாம் நாங்க ஒத்துக்கிட்டு அவர் கூடவே இருந்தோம் அப்படின்றது அல்ல உண்மை. மாறாக அவருடைய தப்புகள் தெரியாமலேயே அவரோடு இருந்தோம் என்பதுதான் உண்மை. சரி, நீங்க தொடர்ச்சியா அதே மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டு, நீங்க ஒவ்வொரு பிரஸ் மீட் அப்பையும் வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, மத்திய அமைச்சராக தான் முயற்சி செஞ்சு கொண்டிருக்காரு துரை வைகோ அப்படின்ற குற்றச்சாட்டு தொடர்ச்சியா நீங்க வச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் இப்பொழுது சமத்துவ நடைபயணத்தை மதிமுக தலைவர் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் மேற்கொள்ள இருக்காரு. அப்போ என்ன சொல்றாருன்னா, இப்போ அந்த பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்போதும் என் கட்சி கூட நான் ஓட்டு கேட்டதில்லை, நீங்க திராவிடர் மாடல் ஆட்சியை நீட்டிக்க செய்யுங்க, அதற்கு மட்டும் தான் இந்த பயணம். அதே போல் இந்த மது, அதே போல் இந்த போதைப் பொருளுக்கு இளைஞர்கள்லாம் அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதுலேருந்து அந்த இளைஞர்களை மீட்கணும். என் நடைபயணத்தில் பங்கேற்கிற இளைஞர்கள் கூட அந்த பழக்கத்துக்கு யாராச்சும் இருந்தாங்கன்னா உடனே திருப்பி அனுப்பிச்சிடுவேன், இது போன்ற இதெல்லாம் சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிறது என்னன்னா, எப்பயும் திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இது வரைக்கும் இருக்கும். அதை தான் தொடர்ச்சியாக அவரும் ஒவ்வொரு டைம் சொல்லிகிட்டே இருக்காரு. நீங்கள் ஒவ்வொரு டைம் அவங்க பிஜேபி பக்கம் சாயறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறீங்க. இது எப்படி எடுத்துக்கிறது சார்? மதுவை தடுக்கக்கூடிய காவல்துறை இருக்குல்ல, அதற்கென்று ஒரு தனிப்பிரிவு இருக்குல்ல, அது காவல்துறையில தானே வருது. அந்த துறைக்கு யார் அமைச்சர்? சிஎம். சொல்லுங்க சார், யார் அமைச்சர்? சிஎம் அமைச்சர். தமிழ்நாட்டில் சாதி மத மோதல்கள் என்ன வேறு விட்டு தலை விரித்து ஆடுதாங்க சாதி மத மோதல்கள். அப்ப தமிழ்நாட்டுல சாதி மத மோதல்கள் கூடாது என்பதற்காக நான் ஒரு சமத்துவ பயணமும், மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக நான் ஒரு சமத்துவ பயணமும் போறேன்னா இது என்ன இண்டிகேஷன் புரியுதா உங்களுக்கு? ஆள்காட்டி வேலை செய்கிறார் வைகோ. இவர் போய் முதலமைச்சரை சந்திச்சுட்டு வெளியில சொன்னாரு, மதுவுக்கு எதிராக, சாதி மத மோதல்களுக்கு, பூசல்களுக்கு எதிராக நடைபயணம் நான் போறேன், அதை துவக்கி வைக்கிறாருன்னு. முதலமைச்சருடைய ஆபீஸ்ல இருந்து, சிஎம் செல்லுல இருந்து கொடுத்த தகவல் என்ன தெரியுமா? ஊடகங்களுக்கு, எல்லா பத்திரிகைகள்லயும் செய்தியாயிருக்கு. சிஎம்ஓல இருந்து வந்திருக்கிற மெசேஜ், திராவிட மாடல் ஆட்சி நீடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வைகோ துவங்குகிற நடைபயணத்துக்கு வாழ்த்து பெற்றாருன்னு. கான்ஃபிளிக்ட பாருங்க, இதுக்கும் அதுக்கும். இவர் சொல்லி இருக்கிற செய்தி அண்ணா அறிவாலய வாசல்ல என்ன, சிஎம் ஆபீஸ்ல இருந்து சொல்லப்பட்டிருக்கிற செய்தி என்ன? முதலமைச்சரினுடைய துறையில் கோளாறு இருப்பதாக நீங்கள் நடைபயணம் போறீங்க. இன்னொன்னு நான் கேட்கிறேன், சாதி மத பூசல்கள்
அறவே கூடாது என்று சொன்னால் அப்ப சாதி வெறியாட்டம் தமிழ்நாட்டில் தலைவிரித்து ஆடுகிறது என்று சொல்ல வருகிறீர்களா? இந்த இதுவே ஆணவ ஒரு ஹிடன் அஜெண்டா சார். இல்ல அந்த ஆணவ கொலை அந்த மாதிரி விஷயங்களை சொல்றாரோ என்னமோ. சரி, இவர் போற இடங்கள்ல எங்க ஆணவ கொலை நடந்தது? இவர் திருச்சியில இருந்து மதுரை ரூட்ல போறாரு, திண்டுக்கல் வழியா போறாருன்னு சொல்லியிருக்காங்க. 10 நாள் போறாரு. இவர் போற ரூட்ல கடைசி 5 ஆண்டுகள்ல திமுக ஆட்சியில எங்கே ஆணவ கொலை நடந்தது? எங்கே சாதிய மோதல் இருந்தது? நீங்க சாதிய மோதல் எந்த பகுதியில இருந்ததோ அந்த பகுதியில போனீங்கன்னா நியாயம் இருக்கு. ஆணவ கொலைகள் எந்த பகுதியில் நடந்ததோ அந்த பகுதியில் போயிருந்தீங்கன்னா நியாயம் இருக்கு. இந்த திருச்சி டு திண்டுக்கல் மதுரை வழியில எங்காவது ஒரு இடத்தில் சாதிய மோதல்களோ அல்லது ஆணவ கொலைகளோ நடந்திருக்கா? அப்போ உங்களுக்கு என்ன அஜெண்டா? எதன் பொருட்டு இந்த பயணம்? பயணத்துக்கு நான் இளைஞர்களை அழைக்கிறேன், ஒரு இளைஞர்களும் வரல. 1000 ரூபாய் கொடுத்து கூப்பிடுறாங்க, தினந்தோறும் 1000 ரூபாய் கொடுத்து அழைத்து வர்றாங்க இளைஞர்களை. இன்னைக்கு மதுரையில நேர்காணல்ல இருக்கிறாரு வைகோ. நேர்காணல்ல வைகோ படிவத்தை வாங்கி கேட்கிறாரு, எந்த ஊர்னு கேட்கிறாரு. நத்தத்துல கட்சியே இல்லை. யார் சொல்றாரு? வைகோ சொல்றாரு. ஒன்றிய செயலாளர் இருக்காரா, போட்டாச்சான்னு கேட்கிறாரு. மாவட்ட செயலாளர் சொல்ற, இல்ல ஒன்றிய செயலாளர் இன்னும் போடல, சரியான ஆள் கிடைக்கல. 31 வருஷம் ஆச்சு சார் கட்சி துவங்கி. நத்தம் எவ்வளவு முக்கியமான பகுதி திண்டுக்கல் மாவட்டத்துல, அங்க ஒன்றிய செயலாளர் இல்ல. கட்சியோட நிலைமை புரியுதா உங்களுக்கு? 1000 ரூபாய் கொடுத்து ஆட்களை அழைச்சிட்டு வர்றாங்க. அழைச்சிட்டு வந்து தேர்வு பண்ணி இந்த நடைபெறும். இப்ப என்னன்னா எல்லாரும் சொல்றாங்க, வைகோ வயது முதிர்ந்த நிலையிலும் இந்த நாட்டுக்காக யாரு போக சொன்னா நடைபயணத்தை? அவர் பையன் போக வேண்டியதானே? அவர் தான் இந்த கட்சியினுடைய பாரத்தை தன் தோளில் சுமக்க வந்திருக்கிற சர்வரோக நிவாரணியாச்சு இந்த கட்சிக்கு. ஏன் சார் உங்க அப்பாவை போக சொல்றீங்க நடைபயணம்? உண்மையிலேயே உங்களுடைய தந்தையார் மீது உங்களுக்கு அக்கறை இருக்குமே ஆனால் நீங்க நடைபயணம் போக வேண்டியது தானே? அப்போ இதுல என்னன்னா, இது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆள்காட்டி வேலை செய்கிற ஒரு செயல். இங்க சாதி மத பூசல் இருக்கு, நான் நடைபயணம் போறேன்னா நாளைக்கு நயினார் நாகேந்திரன் என்ன பண்ணுவார் பாத்தீங்களா? சாதி மத மோதலுக்கு எதிராக, ஆணவ கொலைக்கு எதிராக கூட்டணி கட்சியில் இருக்கிற வைகோவே நடைபயணம் போற அளவுக்கு தான் தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு இருக்குன்னு பேசுவாரு. அண்ணாமலை போன்றவர்கள் என்ன பேசுவாங்க? மதுவுக்கு எதிராக கூட்டணி கட்சியில் இருக்கிற வைகோவே போறாரு நடைபயணம், பாத்தீங்களா? இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலைன்னு பேசுவார். இப்ப இவர்கள் பேசுவதற்கான வாயில் படிகளை திறந்து வைக்கிற வேலையை இவர் செஞ்சிருக்காரு. இவர் ஆள்காட்டி வேலை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப கண்டிப்பா மதிமுக தேர்தல் சமயத்துல பிஜேபி நோக்கி இன்னும் நெருங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க அடிச்சு சொல்றீங்க. நிறைய வாய்ப்புகள் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைவதற்காகத்தான் இருக்கிறது. நான் ஒண்ணு கேட்கிறேன். வைகோவினுடைய மகன் வையாபுரி திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினரானதற்கு பிறகு பல ஒன்றிய அமைச்சர்களை சந்தித்திருக்கிறார். டெல்லியில் பல அதிகாரிகளை சந்தித்திருக்கிறார். இப்ப அந்த கட்சியில மகன் திமுகவில் இருக்கக்கூடிய 4-5 பேர் என்ன பேசிட்டு இருக்கிறாங்கன்னா, இவரை போல செயல்பட்டவர்கள் எவராவது உண்டா? இவரை போல ஒன்றிய அமைச்சர்களை சந்தித்தவர்கள் எவராவது உண்டா? எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. நீங்க எல்லாரையும் போய் பாத்தீங்களா? தேர்தல் ஆணையத்தை போய் பார்த்து ஏன் இவ்வளவு நெருக்கடியில எஸ்ஐஆர் பண்றீங்கன்னு கேட்க வேண்டியது தானே? கேட்கலாம்ல சார்? அதற்கான உரிமை இருக்குல்ல உங்களுக்கு? இது வரைக்கும் எஸ்ஐஆர் குறித்து பேசியிருக்கீங்களா? டெல்லியில எங்கேயாவது பேசியிருக்கீங்களா தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக? அப்ப நீங்க யாரு? உங்களுடைய குரல் எத்தகைய குரலாக இருக்கு? திருச்சிக்கு ஒன்றிய அமைச்சர் வர்றாரு. எங்க வர்றாரு? நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு வர்றாரு. அது யாருடைய தொகுதி? திருவரம்பூர் அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய தொகுதி. அவரே போகல. திருச்சியில ஒரு மேயர் இருக்காரு, அவர் போகல. திருச்சியில இன்னொரு அமைச்சர் இருக்காரு, அண்ணன் KN நேரு, அவர் போகல. இவர் மட்டும் போய் பங்கேற்று பூங்கொத்துகள் கொடுக்கிறாரு. கொடுத்துட்டு அங்க என்ன பேசுறாருன்னா, பாரத பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய கல்வி கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு தொடர்ந்து தன்னுடைய சிறப்பு பங்களிப்பை செய்து கொண்டிருக்கார். என்ன பங்களிப்பு செய்தார் சொல்லுங்க நீங்க? என்ன பங்களிப்பு சார் செய்திருக்காரு? கல்விக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை தர மறுக்கிறது ஒன்றிய அரசுன்னு சொல்லி இங்க சண்டமாருதம் செய்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர். இங்க ஒன்றிய அமைச்சர் ஒருவர் தர்மேந்திர பிரதான் பேரு சொல்றாரு, எங்களுடைய புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் ஒழிய உங்களுக்கு கல்விக்கான நிதியை கொடுக்க மாட்டோம் என்கிற யாசகம் கேட்கிறோமா? பிச்சை கேட்கிறோமா? தமிழ்நாட்டிலிருந்து நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மறுக்குது. நீங்க கல்விக்கான கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு சிறப்பு கவனத்தை பிரதமர் செலுத்தி கொண்டிருக்கிறார்னு பேச வேண்டிய நோக்கம் என்ன? அதன் பின்னால் இருக்கிற அரசியல் என்ன? அப்போ உங்களுக்கு புரியலையா என்ன நடக்குதுன்னு? பாஜகவை நெருங்கி கொண்டே இருக்கிறது மகன் திமுக. இன்னும் ஓரிரு மாதங்களிலேயே அதற்கான முடிவை தேர்தல் களத்தில் தமிழ்நாட்டு மக்கள் அறிந்து கொள்கிற வகையில் மகன் திமுகவினுடைய மாட்சிமை தங்கிய பொதுச் செயலாளரே அறிவிப்பார். நீங்க பாருங்க, இல்லாத குற்றச்சாட்டுகளை எல்லாம் தமிழ்நாடு அரசு மீது வைப்பார். அதற்கான வாயில் படியைத்தான் இப்போது அந்த நடைபயணத்தில் அவர் துவக்குகிறார். மது, சாதிய மோதல் என்றெல்லாம் பேசுவது தமிழ்நாடு அரசை குறை சொல்வதற்காகத்தான். அந்த நடைபயணத்தினுடைய நிறைவில் இவர்களுடைய முகம் வெளிச்சத்துக்கு வரும்.
கண்டிப்பா சார். நீங்க வந்து ஒரு கணிப்ப வந்து சொல்லியிருக்கீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரம் ஒதுக்கி நிறைய தகவல பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். நன்றி. தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Taste the Daily. Taste the Daily.